கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்க கூடயே இருந்தோமே 2011ல இருந்து 26 வரைக்கும். ஏன் அப்போ எங்க தோழமை கட்சியா இருக்க பாரதிய ஜனதா கட்சியும் உங்களை இங்க அந்த கூட்டணியில நீட்டிக்க அவர் விருப்பம் இல்லையா? சொல்லிட்டானா யாரும் இந்த முறை இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நான் மட்டும்தான் டிசிஷன், நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் எல்லாமே பேசுவேன். நீங்க யாருமே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு அவங்க அதிமுக அமைச்சர்கள் உட்பட பாஜகவில் இருப்பவங்க உட்பட எல்லார்கிட்டையும் அவர் சொல்லிட்டார். அதாவது அவங்க யாரும் இந்த முறை வந்து பேச முடியாது. முன்னெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, பியூஷ் கோயல் வீட்டுக்கு வருவார், பிரகாஷ் ஜவடேகர் வீட்டுக்கு வந்திருக்காரு, மோடி அவர்கள் ஒரு வாட்டி கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவாரு. கேப்டன் மறைந்த போது எவ்வளோ கேப்டனுக்காக அவர் சொன்ன அந்த இதெல்லாம் எதுவும் நாங்க மறக்கலைங்க. பழச நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். அந்த நட்பை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் செய்தது மிகப்பெரிய தவறு. உங்களை நம்பி 24 உங்க கூட நின்ன நாங்க கடைசி வரைக்கும் இருந்தோமே. ஒரு ஒரு பாமகக்கும் ஒரு பிஜேபிக்கும் நீங்க கூப்பிட்டு பேசுறீங்க. நீங்க பேசுங்க. நீங்க அவங்கள கூப்பிட்டு பேசாதீங்கன்னு நாங்க சொல்லல. உங்க கூடயே இருக்கமே தேமுதிக எங்களையும் கூப்பிடுங்கன்னு தான் நாங்க சொன்னோம். பட் கடைசி வரைக்கும் அவர் கூப்பிடாதனால இன்னைக்கு கூட்டணி மாறி இருக்கு. இது முழுக்க முழுக்க இந்த தவறுக்கு காரணம் ஒரே ஒரு நபர் தான், அது அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். ஐசியூல இருக்கிற கட்சிக்கு உயிர் கொடுத்தது நாங்கள் தான் அப்படிங்கிறார். என்ன ஐசியூல இருந்த நாங்க, நீங்க என்ன உயிர் கொடுத்தீங்க? 5 எம்பி கொடுத்தீங்க, இன்னைக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்க, அதுலயும் ஒரு இடமும் ஜெயிக்கல. விஜய பிரபாகர் நெக் வரைக்கும் போய் ஒரு 4000 ஓட்டுல அன்னைக்கு தோல்வி உறுக்கிறார். அதை பத்தி ஒரு சின்ன கன்சர்ன் கூட அவர் சொல்லலைங்க. தம்பி இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணாருமா, தோல்வி விட்டாரு, இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தது ஒரு சின்ன கன்சர்ன் கூட அவர் பேசவே கிடையாது. சரி, நாங்க எல்லாம் அதை எதுவும் பார்க்கலங்க, நாங்க எதுவும் சரிங்களா. அப்படி இருக்கிறப்பங்க அந்த மரியாதை அவர் வந்து ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டார் தேமுதிகவை. ஏன்னா தொடர்ந்து நம்ம அவங்க கூடயே இருக்கோம்ல, அவர் அதனால அவர் என்ன நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டாரு நம்ம கட்சியை. அவங்க நம்ம என்ன சீட்டு கொடுக்கணும் எடுத்துக்குவாங்க, நம்ம என்ன சொல்றோம் போயிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு டிசிஷன் அவரா எடுத்துக்கிட்டு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.